Hello viewers, இனி நம்ம பார்க்க போறது One Piece episode 363 part 2. ஓபன் பண்ணா போன பாட்டுல நம்ம சாப்பர் அந்த சின்ரிய தடுக்க போய் கடைசியில பிளேட்டாலேயே கண்டமேனிக்கு அடி வாங்கினால அப்படி அவனை அடிக்கிறத பார்த்துட்டு இந்த ஹாக் பேக் பயங்கரமா என்ஜாய் பண்ணிட்டு இருப்பான். ஏன்னா அவன் நார்மல் பொண்ணு மாதிரி இல்லையாமா, பார்க்கதான் ஆளு தம்மா கூண்டு உள்ளியா இருப்பா. ஆனா அவளோட மசில்ஸ் எல்லாத்தையுமே சண்டை போற அளவுக்கு என்ஹான்ஸ் பண்ணி வச்சிருக்கான். அதனால அடி ஒன்னொன்னுமே இடி மாதிரி தான் இருக்கும். அவ சாப்பர் இருந்து எஸ்கேப் ஆக பயங்கரமா ட்ரை பண்ணுவா. ஆனா சாப்பர் அவளை அடிக்க மாட்டான், அட்வைஸ் பண்ணுவான். நீ அந்த மான்ஸ்டர் சொல்றதெல்லாம் கேட்காத, அவன் நல்லவனே இல்லன்னு. ஆனா அவ நான் உன்னை கொல்ல போறேன்னு சொல்லி ஓங்கி அவன் வயித்துல ஒரே மிதி சரியான அடி. அப்பம் கூட சாப்பர் திருப்பி அடிக்க மாட்டான். நீ ஆல்ரெடி செத்து போயிட்ட, உன் ஃபேமிலிக்கு நீ இந்த மாதிரி இங்க பண்ணிட்டு இருக்கேன்னு தெரிஞ்சதுன்னா அவங்க எவ்வளவு கஷ்டப்படுவாங்க யோசிச்சு பாத்தியான்னு கேட்பான். அவ அதெல்லாம் கேட்கற மாதிரியே இல்ல. என்ன விட்றா, உன்னை கொல்லணும் தான் கத்திட்டு இருப்பான். அது மட்டும் இல்லாம அவன் வயிற்றுலயே தான் மிதிப்பான். ஆனாலுமே சாப்பர் புடிச்சிட்டு விடவே மாட்டான். அவளுக்கு அட்வைஸ் பண்ணிட்டே தான் இருப்பான். அவன் ஒரு கொடூர குரங்கு, அவனுக்கு கீழெல்லாம் நீ வேலை பார்க்கணும்னு அவசியமே இல்ல. நீ பிறக்கும் போது உனக்கு இருந்த இதயம் ஆல்ரெடி இறந்து போச்சு. ஆனா உன்னோட உடம்பு அடுத்தவங்களால கண்ட்ரோல் பண்ணப்படுது. அதை நீ என்னைக்குமே ஏத்துக்காத அப்படி இப்படின்னு பயங்கரமா சொல்லுவான். ஆனா அவ கேட்கவே மாட்டா. இங்க இவன் டே சாப்பரு, இது மனித குலத்தோட முடிவில்லாத ஒரு ஆசை. அதாவது சாவுல இருந்து ஒருத்தங்களை திருப்பி உயிர்ப்பிக்கிறது. சோ அதைத்தான் நான் அவளுக்கு பண்ணியிருக்கேன். சாவுல இருந்து அவளை திருப்பி கொண்டு வந்திருக்கேன் அப்படி இப்படின்னு பயங்கரமா பில்டப் பண்ணுவான். சாப்பர் கொலைகான்ல ஏண்டா எல்லாத்தையுமே அசைய வைக்கிறது தான் இப்போ ரொம்ப ரொம்ப முக்கியமா. ஆனா ஹியூமன்ஸ்னா அது இல்லடா. அவங்களோட ஆசை விருப்பத்தை ஏத்த மாதிரி நடக்கிறவங்க தான் ஹியூமன்ஸ். ஆனா நீ அவங்கள ஒரு மனுஷனாவே ட்ரீட் பண்ணல அப்படின்ட்டு பயங்கர காண்டாயி கத்துவான். இவன் கத்தனை கேட்டு அந்த சின்ரி, ஜிகரோ, அந்த டாகி பென்குயின் எல்லாருமே ஒரு செகண்ட் ஜர்க்காவாங்க. ஏன் ரோபினே ஒரு செகண்ட் ஷாக் ஆயிருவா. பட் அவனுக்கு இவன் பேசுறதெல்லாம் கேட்கும்போது சிரிப்பா தான் வரும். எல்லாருமே இப்படி ஒரு செகண்ட் ஸ்டன் ஆகி போய் நிக்கிறத பார்த்தவனே புரிஞ்சு போச்சு அவங்களுக்குள்ளேயும் அந்த ஆசை, கனவு, லட்சியம்னு எல்லாமே இருக்குதுன்னு. ஏன் சாப்பரை போட்டு கண்ணா பின்னான்னு அடிச்சுட்டு இருந்த சின்ரியே ஒரு செகண்ட் ஸ்டாப் ஆயிருவா. உடனே சாப்பர் இதுதான் கேப் அப்படின்னு அவங்க எல்லாத்தோட வாயிலையும் சால்ட்ட போடுன்னு சொல்லுவானா. உடனே ரோபின் சால்ட் எடுத்து சின்ரியோட வாயில போட போவா. அப்ப அந்த ஹாக் பேக் சும்மா இல்லாம ஏ ஜிகரோ, டாகி பென்குயின், சின்ரிக்கு ஹெல்ப் பண்ணி அவளை காப்பாத்துங்க, அவங்கள சும்மா விடாதீங்க, துவச்செடுங்கன்னு வாய்கிலேயே கத்துவானா. அவன் கத்துனதை கேட்டவனையே மறுபடியும் ஒரு ஜர்க்காயி அவன் கண்ட்ரோலுக்கே போயிட்டாங்க. ரேக்டா வாய் கிட்ட சால்ட் போகும்போது அந்த டாகி பென்குயின் சாப்பரோட வயித்துல ஒரே மிதி அப்படியே திருச்சிருவான். அது மட்டுமா அந்த ஜிகரோ 108 பவுண்டுல அவன் கத்திய வச்சு ஒரு அடி அடிப்பான். அவளதான் அப்படியே 3 பேருமே திருச்சிருவாங்க. ஆனா அந்த டைம் ரோபின் ஜிகரோவை அலேக்கா லாக் பண்ணிடுவான். அவனால அசைய முடியாம முக்கிட்டு இருப்பான். இந்த டைம் ரோபின் இவனை விடவே கூடாதுன்னு நல்லா இறுகி புடிச்சிட்டு இருப்பான். பட் இருந்தாலுமே அவன் கையை தட்டி விட்டு கத்திய வச்சு ஒரு சொல்லிட்டுவான். அவளதான் ரோபின் அப்படியே திருச்சிருவா. இப்ப மொத்த வேர்த்தையுமே டவுன் பண்ணிட்டாங்களா. அந்த டைம்ங்கும் போது டே சப்பமுக்கான்னு ஒரு சவுண்ட். யாரான்னு பார்த்தா அந்த டாகி பென்குயின் செம கான்ல வந்து நிக்கும். என்ன மேட்டர்னு கேட்டா அட்டாக் பண்ணும்போது இவனையும் சேர்த்து வச்சுதானே அவன் அட்டாக் பண்ணான். அதனால அவனுக்கு காண்டாயிருச்சு. இவன் அவனை சுத்தமா மதிக்கவே இல்ல. அதான் இப்படியே அட்டாக் பண்ணிட்டு இருக்கான். ஏன்னா இதுக்கு முன்னாடி ஒரு டைம் இதே மாதிரி தான் அட்டாக் பண்ணான். சோ என்ன ஆச்சுன்னா இப்ப இவங்க ரெண்டு ஒத்துக்குள்ளேயே டஃப் ஆயிருச்சு. சஞ்சய்க்கும் ஜோரோவுக்கும் தான் என்னைக்குமே ஒத்து வராதே. அதே இது இவங்களுக்குள்ளேயும் கண்டினியூ ஆகுது. அவனை எப்படி முட்டிக்குவானுங்களோ அதே மாதிரி இவனை ரெண்டு பேரும் முட்டிக்குவானுங்க. ரோபின் அப்படியே வாய பறந்துட்டு பாப்பா. என்ன இவனை எப்படி மாத்தினாலும் இவனுக்கு கேரக்டர் மாறவே மாறாது போலன்னு. அவனுக்கு சாதாரணமா சண்டை போட்டா பரவாயில்லையே, ஒக்காமக்கா மாத்தி கொடூரமா அடிச்சுக்குவானுங்க. இத பார்த்த டாக்டர் டே என்ன பண்ண சொன்னா என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க, அவங்கள போய் காலி பண்ணுங்கடான்னு சொல்லி கத்திட்டு இருப்பான். ஆனா அவனுக்கு அதை கேட்கற மாதிரி இல்ல. மாத்தி கொடூரமா சண்டை போட்டுட்டு இருப்பானுங்க. இந்த டாக்டர் பையலுக்கு பைத்தியமே புடிச்சிடும். சோ கத்துன்னு கத்திட்டு இருப்பானா. இதாண்டா கேப், அவனுங்களே அடிச்சுக்கிட்டு சாகட்டும்னு ரோபின் என்ன பண்ணிடுவா. அவனுங்களை புடிச்சு தடுக்க முடியாது. ஆனா இந்த டாக்டரை தடுக்கலாம்ல. அவனோட வாய கைய வச்சு நல்லா இழுத்து புடிச்சுக்குவா. இனிமேட்டு அவன் எந்த ஒரு ஆர்டருமே போடாத மாதிரி. கடைசி அவன் சொன்னது அவங்கள காலி பண்ணுன்னு மட்டும்தான். இவன் சொன்ன ஆர்டரை அவனுங்க ஃபாலோ பண்ணுவானுங்க. அதுக்கேத்த மாதிரி தான் இப்ப ரெண்டு பேருமே மாத்தி வெறிகுண்டு அடிச்சுக்கிட்டு இருக்கானுங்க. இப்ப புதுசா இவன் எதுவுமே சொல்லலனா எப்படி அவங்க ஃபாலோ பண்ணுவாங்க. சண்டை நிக்காம போய்கிட்டே தானே இருக்கும். அதனால சண்டை போட்டுன்னு விட்டுருவா. அவனுங்களும் வெறிகுண்டு அடிச்சுக்கிட்டு இருப்பானுங்க. டாப்பர்லாம் வாய பொளந்துருவான். என்னதான் இவனுக்கு ஜோரோ சஞ்சியோட மெமரிஸ் இல்லனா கூட இன்னுமே அவனுங்க தண்ணியும் எண்ணெயும் மாதிரி தான் இருக்கானுங்க. ஏன்னா ரெண்டுமே ஒண்ணு சேராதே. இங்க அந்த டாக்டரோட வாய முன்னவன அவங்க முக்கிட்டு கிடப்பான். ஐயோ என்ன விடுன்னு ரோபினும் டப்புன்னு விட்டுருவா. உடனே பயங்கரமா மூச்சு வாங்குவான். உடனே ரோபின் இது டவர் தானே, ஏன் நீ எங்க ரெண்டு பேர்த்தையுமே மேல இருந்து குதிக்க சொல்லி ஆர்டர் பண்ணக்கூடாது சொல்லிதான் பாரும்பா, உனக்கு என்ன பைத்தியமா. சரி ஓகே, அந்த விஷயத்தை எத்தனை டைம் வேணாலும் நான் சொல்றேன்னு இங்க ரெண்டு பேரும் இந்த டவர்ல இருந்து கீழே குதிங்கன்னு சொல்லி கத்துவானா. அப்படி கையை நீட்டும் போது இவங்க ரெண்டு பேரும் நகர்ந்துருவாங்க. சண்டை போட்டுட்டு இருக்க அவனுங்க ரெண்டு பேரும் பாத்துருவானுங்க. இவன் என்ன ஆர்டர் கொடுத்தாலுமே அவங்க ரெண்டு பேரும் அதை அப்படியே செய்வாங்களே. ஐயோன்னு சொல்லிட்டு டப்புன்னு கையை எடுப்பான். ஆனா அவளாதான் முடிஞ்சு போச்சு. உள்ளுந்து அடிச்சு சும்மா பிச்சுக்கிட்டு ஓடுவானுங்க. ரெண்டு பேர்த்தையுமே ஒரே மாதிரி தான் ஜம்ப் பண்ண சொல்லியிருப்பான். ஆனா இவனுங்க நான் தான் ஃபர்ஸ்ட் போவேன்னு பிச்சுக்கிட்டு ஓடுவானுங்க. இதுல கூட ரெண்டு பேர்த்துக்கும் போட்டி. அப்படி வேகமா வந்து செவுத்தெல்லாம் ஒட்டச்சுக்கிட்டு ஜம்ப் பண்ணுவானுங்க. இவ்வளவு பெரிய
டவர்ல இருந்து ஒட்டச்சுக்கிட்டு குதிச்சா என்ன ஆகும்னு தனியா சொல்லவா வேணும்? கீழே விழுந்து பல்லு பகடெல்லாம் நொறுங்கி போயிரும். ரோபின் மூளையாலேயே ஜெயிச்சிட்டால, நாங்க ஏன்டா குதிக்கணும், நாங்க மனுஷங்கன்னு சொல்லுவா. ஆக்சுவலா அந்த டாக்டருக்கு ஆர்டர் போட்டு போட்டே பழக்கமாயிருச்சு. அதனால ரோபின் கொஞ்சம் உசுப்பேத்தி விட்டவொடனே அவனு ட்ரிகர் ஆகி வளரிட்டான். இப்ப போச்சா, என்னை ஏமாத்திட்டீங்க, நீங்க ரொம்ப ரொம்ப மோசம், உங்களை நான் மறக்கவே மாட்டேன்னு சொல்லி தொண்டையிலேயே கத்துவான். நீ மறக்கிறியோ இல்ல பறக்கிறியோ அதை பத்தி எல்லாம் எனக்கு கவலையே இல்ல. ஏன்னா லூஃபி எப்படியோ மொரியாவை காலி பண்ணி எல்லாரையுமே பியூரிஃபை பண்ணிடுவான். அதுக்கு முன்னாடி நான் உன்னை கொஞ்சம் கவனிக்கணும் டாக்டர் ஹாக்பேக்னு அடிக்கிற கண்டி வெறி கொண்டு வருவான். இப்போதைக்கு அவன் கைக்குள்ள இருக்க ஒரே அடிமை அந்த சின்ரி புள்ள மட்டும் தானே. அவகிட்ட கொஞ்ச நேரம் இவங்களை சமாளி, நான் தப்பிச்சு ஓடிடுறேன்னு சொல்லுவான். ஆனா அவ அப்படியே அசையாம நின்னுட்டு இருப்பான். என்ன பதில காணும். அவங்க உன்னை என்ன பண்ணாலும் நீ கவலைப்படாத, திருப்பியும் உனக்கு ஒரு ஷேடோவை கொண்டு வந்து வச்சு நான் மறுபடியும் உன்னை உயிரோட கொண்டு வந்துருவேன். அந்த டைம் ரோபினும் சாப்பரும் அவளை பார்த்துட்டு அசந்துருவாங்க. என்னன்னா சின்ரி அழுதுகிட்டு இருக்கா. சொல்ல போனா சாப்பர் பேசின பேச்சுல கல்லா இருந்த அவ இதயம் கரையுது அப்படின்னு அவ ஹாக்பேக்கோட கண்ட்ரோலை விட்டு வெளியே வந்துட்டா. உடனே அவளுக்கு அவளோட பழைய நினைவுகள் எல்லாம் வரும். அதெல்லாம் யோசிச்சு பார்த்து ரொம்ப ஃபீல் பண்ணுவாளா. இந்த டாக்டருக்கு என்ன ஆச்சு இவளுக்குன்னு ஒண்ணுமே புரியல. நான் சொல்றத ஒழுங்கா செய்யுமா, அவ என்னால முடியாதுன்னு அழுதுகிட்டே சொல்லுவா. ஐயோ சின்ரின்னு சொல்லி அவன் தொண்டையிலேயே கத்துவான். சொல்ல போனா இங்க டாக்டர் தொக்கா மாட்டிட்டான். அதே நேரம் நம்ம லூஃபி சண்டை போட்டு இருந்தானே கெக்கோ மொரியா கூட, அந்த இடம் லாஸ்ட் டைம் பயங்கரமா அதிர்ந்துகிட்டு இருந்துச்சுல்ல, என்னடான்னு பார்த்தா அந்த ஓர் அங்க வந்துட்டான். உடனே அந்த மொரியாக்கு சந்தோஷம் தாங்க முடியல. அவன் வந்துட்டான்னு அவன் ஏதோ படிக்கட்டு ஏறி வர்ற மாதிரி மேல ஏறி வருவான். என்ன தம்பி கடைசியா நீ அவனை பாத்துட்டியா, இவன் தான் நீ தான் அவன்னு சொல்லும் போது நம்மால் அவனை பார்த்து பயங்கரமா ஷாக் ஆகுறதோட இந்த எபிசோடுக்கு எண்ட் கார்டு போட்டு முடிக்கிறாங்க.